பிரதமர் மோடி யாரை கட்டிப்பிடித்தாலும் அதோடு அவர்கள் கதை முடிந்து விடுகிறது என பணக்குடி பிரச்சாரத்தில் திமுக பேச்சாளர் லியோனி கலகலப்பாக பேசியதை மைக் கச்சேரியில் பார்க்கலாம். லாரியில ஒரு லோடு பலாப்பழத்தை ஏத்துக்கிட்டு ஓட்டி காட்டிக்கிட்டு வந்துகிட்டு இருக்காரு ஓ பன்னீர்செல்வம். அவரை பார்த்தேன், அண்ணே ஏனே உன் நிலைமை இப்படி ஆகி போச்சு. ஜெயலலிதா அம்மாவுக்கு பிறகு 3 தடவை முதலமைச்சரா இருந்த நீங்க இப்படி ராமநாதபுரத்துல பலாப்பழம் விற்க வச்சது யாருன்னா நரேந்திர மோடி யாரை கட்டி பிடிச்சாரோ அவரோட கதை முடிய போகுதுன்னு அர்த்தம். இப்ப சேலத்துல யாரை கட்டி பிடிச்சிருக்காருன்னா ராமதாஸ் ஐயாவை, அங்க மேட்ரு முடிய போகுதுன்னு அர்த்தம். சரத்குமாரை கட்டி பிடிச்சாரு, கட்சி அந்த கட்சியோட சேர்த்துட்டாரு. யாரெல்லாம் கட்டி பிடிக்கிறாரோ அது பூரா கதை முடிய போகுது. ஒருங்கிணைப்பாளர், அவர் இணை ஒருங்கிணைப்பாளர், 2 பேரையும் கையை பிடிச்சு சேர்த்து வச்சது யாருன்னா பாஜக. அப்ப ஓ பன்னீர்செல்வத்தை நரேந்திர மோடி கட்டி பிடிச்சார். அவர் யாரெல்லாம் கட்டி பிடிக்கிறாரோ அதன் கதை அதோட முடிய போகுதுன்னு அர்த்தம். அவர் முதல்ல யாரை கட்டி பிடிச்சாருன்னா சிவசேனா கட்சி மகாராஷ்டிரால பால் தாக்கரேயை கட்டி பிடிச்சார். அந்த கட்சி 2ஆ உடைஞ்சிருச்சு. சந்திரசேகர் ராவ் தெலுங்கானா அப்படிங்கிற மாநிலத்துல அவரை கட்டி பிடிச்சாரு. அந்த கட்சி படுதோல்வி அடைஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்து கட்டி பிடிச்சாரு சந்திரபாபு நாயுடு. இப்ப அந்த கதையும் முடிய போகுது. நம்ம ஓ பன்னீர்செல்வத்தை கட்டி பிடிச்சாரியா. இன்னைக்கு அவரோட நிலைமை என்னன்னா ராமநாதபுரத்துல பலாப்பழம் வித்துக்கிட்டு இருக்காரு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.